ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 11/7/2020 உடைய ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் சில பேருக்கு டெலகிராம் குரூப் லிங்க் ஒர்க் ஆகிறதில்ல. ஸோ என்னோடய ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ அதில் டெலகிராமில் மெசேஜ் அனுப்புங்க. ஸோ உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது யூபிஎஸ்சி ரிலேட்டட் டவுட் இருந்தாலும் நீங்கள் அங்கே கேட்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டியூபே ஷார்ட்டட் இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும், உத்தரப்பிரதேஷில் இப்போ என்ன பண்ணாங்க, ஒரு கேங்ஸ்டரை போலீஸ் அரெஸ்ட் பண்ண போனாங்க. பட் அந்த கேங்ஸ்டர் நடத்தின துப்பாக்கி சூட்டில் கிட்டத்தட்ட ஒரு 8 போலீஸ் கிட்டே இறந்து போயிட்டாங்க. ஸோ இதுதான் என்னென்னா நியூஸு. ஸோ அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷில் என்ன ஆயிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் இந்த கேங்ஸ்டர் என்ன ஆயிருப்பார்னா அரெஸ்ட் ஆகிருப்பார். அந்த அரெஸ்டான அந்த பர்டிகுலர் பர்சனை என்ன திருப்பி உத்தரப்பிரதேஷ்க்கு கொண்டு வர்றதுக்காண்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஹைவேஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஹைவேஸில் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு தான். ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் பர்சன் தப்பிச்சோட முயற்சி பண்ணார். ஸோ அவரை நாங்கள் சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ ஏ கஸ்டடியல் டெத் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கஸ்டடியல் டெத் அப்படின்ற இதில் தான் வருது. இப்போ நம்ம ஆல்ரெடி இதுக்கான ஆர்டிக்கிள் உங்களுக்கு பார்த்தாச்சு, கஸ்டடியல் டெத் ரிலேட்டட். இப்போ நீங்கள் முக்கியமாக யோசிக்க வேண்டிய மூணு கஸ்டடியல் டெத்தை யோசிங்க. ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் கஸ்டடியல் டெத்தையும் எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பர்டிகுலர் யூபியில் நடந்த கஸ்டடியல் டெத் எடுத்துக்கலாம். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் நடந்த இந்த சாத்தான்குளம் கஸ்டடியல் டெத் எடுத்துக்கலாம். தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தில், ஓகேங்களா, ஹைதராபாத்தில் ஒரு பொண்ணை கேங் ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காண்டி 5 பேரை கிட்ட சுட்டு கொண்டிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஹைதராபாத் கேங் ரேப் ரிலேட்டடான கஸ்டடியல் டெத் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 வகையான கஸ்டடியல் டெத்துலையும் பீப்புளோட ரியாக்ஷன் என்ன? ஓகேங்களா? இது நம்ம ஆல்ரெடி கஸ்டடியல் டெத்து அண்ட் அது ரிலேட்டடாக யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் டார்ச்சர், ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த ஆங்கிளில் நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிருப்பீங்க. இப்போ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஆங்கிளில் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இந்த கஸ்டடியல் டெத்து டிஃப்ரெண்ட் ஆஃப் இதில் டிஃப்ரெண்ட் பர்செப்ஷன்ஸில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் கேங் ரேப் ரிலேட்டட் கஸ்டடியல் டெத் எடுத்துக்கலாம். இந்த பர்டிகுலர் கஸ்டடியல் டெத் நடக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் எல்லாருமே பர்டிகுலர் போலீஸ் ஆக்டிவிட்டி என்ன பண்ணோம், ப்ரைஸ் பண்ணோம். ஓகே, நல்லா பண்ணியிருக்கீங்க, இதுதான் நமக்கு நாட்டுக்கு தேவை, இந்த கேங் ரேப் பண்ணுறவங்கள உடனே கொல்லணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதரவு தெரிவித்தோம். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு. இது என்ன, இப்படி ஆதரவு தெரிவிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வில் டேக் எக்ஸஸ் இன் தியர் ஹேண்ட். ஓகேங்களா? அவங்க ரூல் ஆஃப் லாவை மதிக்காமல் இந்த மாதிரி எக்ஸசிவான விஷயங்களை எடுத்துக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம தான் அந்த சான்சஸை ஃபஸ்ட்டு வி ஆர் ப்ரொவைடிங். ஓகேங்களா? அதாவது எந்த ஒரு விஷயமே என்னென்னா போலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, தேர் ஷுட் பி அ ரூல் ஆஃப் லா. ஓகேங்களா? ரூல் ஆஃப் லா அப்படின்றது இருக்கணும். அந்த ரூல் ஆஃப் லாவில் தேர் வில் பி அ சர்டன் ப்ரொவிஷன்ஸ். நீங்கள் இதை இப்படி தான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அப்போ அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸை அவங்க மதித்து நடக்காத எந்த விஷயத்தையும் நம்ம ஆதரவு தெரிவிக்கக்கூடாது. அப்போ ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். ஒரு சில விஷயங்களில் என்னென்னா நம்ம நெகட்டிவாக நம்ம இது பண்ணுறோம். ஸோ இந்த சாத்தான்குளம் டெத் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டடியல் டெத் அப்படின்றது டார்ச்சர் ரிலேட்டடில் வந்துடுது. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தில் எல்லாரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும். இதே மாதிரியான கஸ்டடியல் டெத் நிறைய இடத்துல நடந்திருக்கு. ஸோ ஆனால் அந்த பர்டிகுலர் கஸ்டடியல் டெத்தை நம்ம மிகப்பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகாததுனால தான் அகெயின் திஸ் பர்டிகுலர் கஸ்டடியல் டெத் அப்படின்றது ஈஸியாக நடந்துருச்சு. ஓகேங்களா? எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த ராம்குமார் இஷ்யூ எடுத்தாலும் அவரும் கஸ்டடியல் டெத்து தான். ஆனால் அதை நம்ம பெரிய லெவலில் போர்ட்ரே பண்ணாததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் அகைன் ஈஸியாக நடக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உத்தரப்பிரதேசில் இந்த பர்டிகுலர் கஸ்டடியல் டெத், இந்த பர்டிகுலர் கஸ்டடியல் டெத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பீப்புள் அஜிடேட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இந்த பர்டிகுலர் டெத் யாருக்கு நடந்திருக்குன்னா, ஒரு கேங்ஸ்டருக்கு நடந்திருக்கு. ஸோ கேங்ஸ்டர் அப்படின்ற அவருக்கு கிட்டத்தட்ட அவர் மேலே ஒரு 600-700 கேசஸ் இருக்குது. ஓகே, இருந்தாலும் அவர் கொன்னதுக்கு பப்ளிக் எந்த விதமான அவுட்ரேஜஸும் எடுக்க போகிறது கிடையாது. பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ், அதாவது கோர்ட்டு ரெண்டுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் விஷயத்தில் தலையிட்டு இட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் ஏ கஸ்டடியல் டெத். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ஓகே கேங்ஸ்டர் தானே, செத்தா சாகட்டும் அப்படின்னு விட்டோம் அப்படின்னா அகெயின் இதே ப்ராப்ளம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற விஷயத்தில் வரும். அப்போ
ஒவ்வொரு விஷயத்திலுமே. இப்போ இந்த கேங்ஸ்டர் இறந்து போயிருக்காரு. இந்த கேங்ஸ்டர் வந்து நார்மலாக இத்தனை வருஷம் அவர் வந்து கேங்ஸ்டராக இருக்கிறதுக்கு நார்மலாக வந்து என்னென்னா அவர் ஒரு சிங்கிள் பர்சன் மட்டுமா காரணமாக இருப்பார். பேக்ரவுண்டில் நிறையா பொலிட்டீஷியன்ஸ் இருப்பாங்க, ஓகேங்களா. அப்போ அவர் உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் எவெல்லாம் இருக்கானோ அவனுக்கெல்லாம் ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த பர்டிகுலர் கேங்ஸ்டர் அரெஸ்ட் பண்ண போகும்போது அந்த இன்ஃபர்மேஷனை வந்து என்னென்னா அந்த கேங்ஸ்டருக்கு வந்து கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பேக்ரவுண்டில் ஆட்கள் வந்து நிறைய இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய நேம்லாம் வந்து வெளிச்சத்துக்கு வராமல் இந்த பர்டிகுலர் பர்சன் இறந்து போனார் அப்படின்றதோட முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இது என்னன்னா ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் கில்லிங் கூட சொல்லலாம், ஓகேங்களா. அதிகமாக வந்து என்னன்னா பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எப்படி பார்க்குறோம், கவர்மெண்ட் எப்படி பார்க்குறாங்க, போலீஸ் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் முக்கியமாக நம்ம எதில் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் லா அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் நம்ம கொண்டு வர வேண்டியிருக்கு. எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் இட் ஷுட் பி கம்ஸ் அண்டர் ரூல் ஆஃப் லா, ஓகேங்களா. எந்தவித ப்ரொசீஜராக அவங்க ஃபாலோ பண்ணாலும் அது கண்டிப்பாக ரூல் ஆஃப் லாவாக தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா ஃபேர் அண்ட் ஃப்ரீ ட்ரையல் நடக்கும். அப்படி இருக்கும்போது தான் நமக்கு என்ன அப்படின்னா தேர் வில் பி அக்கௌண்டபிலிட்டி, ஒவ்வொருத்தருடைய அந்த ஆக்ஷன்லேயும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி as well as டிரான்ஸ்பரன்சி வந்து இருக்கும். அண்ட் ப்ராபிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா எத்திக்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த ப்ராபிட்டியை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரூல் ஆஃப் லா அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை தான் நீங்கள் இதில் இருந்து யோசிக்கணும். ஸோ இதை மெயின்ஸ் ரிலேட்டடாக எப்படி கேட்பான், ப்ரிலிம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ப்ரிலிம்ஸ்க்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் டார்ச்சர். ஸோ அந்த பர்டிகுலர் கன்வென்ஷனை நம்ம சைன் பண்ணியிருக்கோம், பட் ராட்டிஃபை பண்ணலை. அதே மாதிரி இந்தியாவில் கஸ்டடியல் டெத் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆக்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆக்ட் கூட கிடையாது, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் ப்ரிலிம்ஸுக்கு நீங்கள் யோசிக்கணும். அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் கஸ்டடியல் டெத் அண்ட் அட்ஸ் ரிலேட்டட் கான்சிக்வன்சஸ் பற்றி யோசிக்கணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ரிஃபார்ம்ஸ் ரிலேட்டடாக, ஏன்னா நம்ம இந்த ஹைதராபாத் விஷயத்தை எடுக்கும்போது கஸ்டடியல் டெத்தோ இல்லாட்டி அந்த மாதிரி யோசிக்கலாம். அதே இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாத்தான்குளம் இஷ்யூ எடுக்கும்போது போலீஸ் ரிஃபார்ம் இந்த மாதிரியான விஷயங்களை போலீஸ் ரிஃபார்ம் ஆஸ் வெல் அஸ் ஜுடிஷியல் ரிஃபார்ம், ஏன்னா அந்த பர்டிகுலர் அந்த சாத்தான்குளம் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிடிவாரண்ட் கொடுத்த அந்த ஜட்ஜு வித்தவுட் சீயிங் பர்டிகுலர் பர்சன் அவர் வந்து பிடிவாரண்ட் எல்லாமே கொடுத்துருப்பாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவர் மேலேயும் வந்து என்னென்னா அவங்க ஒரு கான்ஸ்பரன்சி வருது. ஸோ அதனால் அவர் வந்து ஜுடிஷியல் இருக்கிறதுனால ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸும் நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு நியூஸை பொறுத்த வரைக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேங் ரேப்பு, இந்த மாதிரி போலீஸ் கீழே நடக்கிற அந்த கஸ்டடியல் டெத் அப்படின்றதுலாம் மேபி பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன் வந்து அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. கேங்ஸ்டர் கூட பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன் இருக்குமானா எஸ் இருக்கும். கேங் ரேப்பில் வந்து பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன் இருக்கும். இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ திங்க் விருதுநகர் ஜெயலட்சுமின்னு நினைக்கிறேன், அந்த பேர் மறந்து போச்சு, ஓகேங்களா. பர்டிகுலர் ஒரு காலேஜில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரொஃபஸர் வந்து அங்கே இருக்கிற மாணவிகளை வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்காண்டி இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரியான ரேப் விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் இதுவும் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது தமிழ்நாட்டில் தான் நடந்தது அந்த பர்டிகுலர் விஷயம், ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கணும். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி வில் பிளே பிக் ரோல் இன் ஆத்ம நிர்பார் பாரத் அபியான், ஓகேங்களா. ஸோ ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் அப்படின்ற போது செல்ஃப் ரிலையன்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ செல்ஃப் ரிலையன்ஸுக்கும் சோலார் எனர்ஜிக்கும் என்ன முக்கியம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்தியாவில் நம்ம எதை அதிகமாக ப்ரொக்யூர் பண்ணுறோம், எதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா எனர்ஜி ப்ராடக்ட்ஸுக்கு. எப்படி எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா நம்மக்கிட்ட ரிசோர்ஸ் வந்து அதிகமாக கிடையாது. அப்போ ரிசோர்ஸ் அதிகமாக இல்லாததுனால நம்ம அதிகமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆயில் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறோம் இம்போர்ட் பண்ணுறோம். ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸை இம்போர்ட் பண்ணுறோம். அப்படி இம்போர்ட் பண்ணுறதுனால தான் நம்ம அதிகமான பணத்தை என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா அடுத்த கண்ட்ரிகளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த பர்டிகுலர் விஷயத்தை நம்ம இந்தியாவிலே தயாரிச்சிட்டா அப்போ இந்தியாவில் என்ன சோர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி சோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அந்த சோலார் எனர்ஜி சோர்ஸை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆத்ம நிர்பார் பாரத் அபியானில் ஒரு முக்கியமான மைல் கல்லை வந்து அடைஞ்ச மாதிரி ஆயிருமா. ஸோ இதுதான் இந்த தலைப்போட மீனிங். சோலார் எனர்ஜி வில் பிளே a big role in ஆத்ம நிர்பார் பாரத் அபியான், ஓகேங்களா. ஸோ இதை வந்து பிரைம் மினிஸ்டர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் நியூஸை பொறுத்த வரைக்கும் இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவா டிஸ்ட்ரிக்ட், மத்திய பிரதேஷில் ரேவா டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட 750 மெகாவாட்டு கிட்ட வந்து என்னென்னா சோலார் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் நியூஸை பொறுத்த வரைக்கும் இது அவ்வளோதான். பட் இதில் பேக்ரவுண்டில் நீங்கள் நிறையா படிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா நம்ம பர்டிகுலராக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனர்ஜி ரிலேட்டடாக பேசுகிறோம், அதுவும் முக்கியமாக சோலார் எனர்ஜி ரிலேட்டடாக பேசுகிறோம். அப்போ சோலார் எனர்ஜி ரிலேட்டடில் ஏதாவது வந்து இது இருக்கா, அதாவது என்ன பார்த்தீங்கன்னா ஏதாவது மிஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்ம கண்ட்ரியில் நேஷ்னல் சோலார் மிஷன் 2010 போட்டிருப்பாங்க. நேஷ்னல் சோலார் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் இருக்குது. அந்த பர்டிகுலர் மிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறையா முக்கியமான விஷயங்கள் இருக்குது. 100 ஜிகாவாட் 2022க்குள்ளே நம்ம வந்து 100 ஜிகாவாட் வந்து சோலார் எனர்ஜியில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதில் 40 ஜிகாவாட் ரூஃப்டாப் எலக்ட்ரிசிட்டி, ரூஃப்டாப்னா நம்ம வீட்டு மாடி மேலே வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்காண்டி இது பண்ணுறது. அதுக்கடுத்து லார்ஜ் அண்ட் மீடியம் ஸ்கேல் கிரிட் கனெக்டட் சோலார் ப்ராஜெக்ட் வந்து 60 ஜிகாவாட் அப்படின்றதுல நம்ம வந்து என்ன ஒரு டார்கெட்டாகவே வச்சுருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறது மூலமாக we can get into a bigger வாட் நம்ம வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் எமிஷனையும் ரெடியூஸ் பண்ணலாம். ஆஸ் வெல் அஸ் ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்ற ஒரு முக்கியமான இடத்துக்குள்ளேயும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் எனர்ஜி யூசேஜை பற்றி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நமக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் இருக்க ஒரு ஏஜென்சி. 1974 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பாரிஸில் இருக்கும். இந்த பர்டிகுலர் எனர்ஜி ஏஜென்சி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக நமக்கு ஒரு ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. அது என்ன ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எனர்ஜி பாலிசி ரிலேட்டட் ரிவ்யூ ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட். இது ஜனவரி 2020 தான் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான இது. ஸோ இதில் இருக்கிற அந்த ரிப்போர்ட் அடிப்படையிலான விஷயங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட எனர்ஜி டிமாண்ட் அப்படின்றது 2040 டபுள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அதுக்கு ஏற்றாப்புல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனியூவபிள் எனர்ஜியை நம்மளுடைய கண்ட்ரியில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் வி ஆர் வெல் பிளேயிங் இன் எனர்ஜி, சோலார் எனர்ஜியில் வந்து நல்ல இதில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ரிப்போர்ட்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட் ஜனவரி மந்தில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ போய் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சோலார் எனர்ஜி அப்படின்றது ஆத்ம நிர்பார் பாரத் அபியானில் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் ஒரு முக்கியமான கன்சர்ன் இருக்குங்க. ஆத்ம நிர்பார் பாரத் அபியானை முக்கியமாக வந்து இதில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவைப்படுற மெட்டீரியல்ஸ். இப்போ சோலார் எனர்ஜி அப்படின்னு பார்த்துக்கிட்டாலே சோலார் பேனல் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராடக்ட். ஃபோட்டோ வோல்டாயிக் சோலார் பேனல். இந்த ஃபோட்டோ வோல்டாயிக்குக்கான தேவையான ரா மெட்டீரியல் இந்தியாவில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் அதிகமாக கிடையாது. ஸோ இந்த அதிகமாக யார் இதை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா ஆஸ் வெல் அஸ் அமெரிக்கா. இந்த ரெண்டு கண்ட்ரிலேருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தான் நம்ம இப்போ தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா இந்தியாவில் பர்டிகுலர் சோலார் பேனலை தயாரிச்சாங்கன்னா அதனுடைய ரேட் அதிகம். இதே இதாக சைனாலேருந்தும் அமெரிக்காவிலேருந்தும் வர்ற சோலார் பேனலுக்கு ரேட் வந்து கம்மி. ஸோ இதை தடுக்கிறதுக்காண்டி, அதாவது சைனாலேருந்தும் அமெரிக்காவிலேருந்தும் சோலார் பேனலை இறக்குமதியை தடுக்கிறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த ரெண்டு கண்ட்ரிலேருந்து வர்ற சோலார் பேனலுக்கும் நம்ம வந்து லெவிஸ், அதாவது கஸ்டம்ஸ் டியூட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். இதை இன்க்ரீஸ் பண்ணதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா WTOவுக்கு போயிட்டாங்க. WTOவில் போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோலார் எனர்ஜிக்கு வந்து ஃபோட்டோ வோல்டாயிக் செல்லை வந்து எங்ககிட்ட இருந்து வாங்காமல் எங்ககிட்ட இருந்து வர்ற மெட்டீரியலுக்கு வந்து இவங்க அதிகமான இது போடுறாங்க, வரி விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பியூட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ WTOவில் அந்த டிஸ்பியூட் வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது ஒரு விஷயம். ஸோ இதில் நெகட்டிவ்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகம். நெகட்டிவ்ஸும் இருக்குங்க. பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எனர்ஜி டிமாண்டை வந்து இது வந்து ஓகே இது பண்ணி, ஏன்னா பிகாஸ் இந்தியா வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் டிராபிக் ஆஃப் கேப்ரிகானில் ரெண்டு இதுலையும் இருக்கும். ஓகேங்களா? அதனால் நம்ம சோலார் எனர்ஜி அப்படின்றது நமக்கு அதிகமாகவே கிடைக்கிது. சோலார் எனர்ஜி ரிச் கண்ட்ரியில் இந்தியாவும் ஒரு முக்கியமான கண்ட்ரி. ஸோ அதனால் we can get a more energy from solar பவர். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இஷ்யூவை நம்ம வந்து முக்கியமாக அரெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து ஆயில் மூலமாக எனர்ஜி ப்ராடக்ட் அப்படின்றப்போ அதே மாதிரி கரண்ட் தயாரிக்கிறதுக்கு கோலை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். கோல். ஓகேங்களா? ஸோ அந்த கோலை வந்து அதிகமாக யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ட்ரியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடோட எமிஷன் வந்து அதிகமாகும். ஸோ அதை தடுக்கிறதுக்கும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான லெவலில் யூஸ் ஆகும். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மொராலிட்டி ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா மதிப்பு, இது ரெண்டையுமே வந்து என்னென்னா வேர்ல்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி UNFCCCயில் நம்ம கொடுத்த கமிட்மெண்ட்டை இது வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கும் முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த சோலார் மிஷன் அப்படின்றது. பட் இதில் நெகட்டிவ் நிறையா இதில் நெகட்டிவும் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய இம்ப்ளிமெண்டேஷன் காஸ்ட் வந்து அதிகங்க. ஓகேங்களா? இதோட இம்ப்ளிமெண்டேஷன் காஸ்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். செகண்ட் முக்கியமான ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து எந்த ப்ராடக்ட்னாலுமே அதுக்கு ஒரு லைஃப் எண்ட் இருக்கும். ஓகேங்களா? அந்த எண்டு லைஃப்பில் என்ன பண்ணோம், அதை வேஸ்ட்டாக தான் தூக்கி போடணும். அப்போ அது என்ன வேஸ்ட் ஆகிடுது அப்படின்னா இந்த ஃபோட்டோ வோல்டாய்க்கு வேஸ்ட் அப்படின்ற கணக்கில் போயிடுது. அப்போ வேஸ்ட்டை இந்தியாவில் சுத்திகரிக்கிறதுக்கும் அதை வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்கும் மிகப்பெரிய லெவலில் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ வேஸ்ட் வந்து அதிகமாக கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து முக்கியமான ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் அக்விசிஷன். இந்த சோலார் எனர்ஜி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வி ஹவ் டு ப்ரொக்யூர் மோர் லேண்ட். ஸோ லேண்ட் வந்து ரொம்ப அதிகமாக தேவை. அந்த மாதிரி லேண்ட் அக்விசிஷன்லேயும் நமக்கு நிறையா இஷ்யூ வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் விஷயத்தில்
அவங்க மேபி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய லேண்டை வாங்கி அந்த லேண்டில் இருக்கிற மரங்களை அழிச்சிட்டு அவங்க இந்த சோலார் பேனலை கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்வரான்மெண்ட்டில் நெகட்டிவ் கான்சிக்வன்ஸையும் இது சில நேரங்களில் கொண்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கலில் தெரிஞ்சிக்க வேண்டியது. அது பிலிம்ஸில் எப்படி கேட்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோலார் மிஷினை வச்சு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இது நான் இதில் பிலிம்ஸ் மெயின்ஸுக்கு எப்படி கேட்பாங்கன்னு இதை சொல்லிட்டேன். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆத்ம நிர்பார் பாரத் அபியானை பற்றி கொஷின் கேட்கும்போதும் அல்லது இந்த பர்டிகுலர் சோலார் எனர்ஜியை கேட்கும்போது நீங்கள் ஆத்ம நிர்பார் பாரத் அபியானை இன்க்ளூட் பண்ணி ஆன்சரில் எழுதலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து இது பார்த்தீங்கன்னா 14% எக்ஸஸ் ரெயின் இன் இந்தியா ஸோ ஃபார் திஸ் மான்சூன். இது என்ன எக்ஸஸ் ரெயின் தானே, இது என்ன எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இது எதுக்கு நம்ம நியூஸில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் வேல்யூ ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்றத இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான சோர்ஸ் இதுதான். 14% எக்ஸஸ் ரெயின் அப்படின்ற போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அக்ரிகல்ச்சரலுடைய அவுட்புட் அப்படின்றது லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஆஸ் வெல் அஸ் வேரியஸ் கிராப்ஸை வந்து நம்ம வந்து பயிரிட முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி which is given by agriculture அப்படின்றது இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 18% தான் நமக்கு வந்து ஜிடிபி வந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டரோட முக்கியமான இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022க்குள்ளே ஃபார்மர்ஸோட இன்கம்மை டபுள் பண்ணணும். அப்போ ஃபார்மர்ஸோட இன்கம்மை டபுள் பண்ணணும் அப்படின்னா ஃபார்மர் நிறையா வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், அந்த ப்ரொடியூஸ்க்கு அவங்களுக்கு நிறையா அமௌண்ட் கிடைக்கணும். ஸோ அப்படி நிறைய ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபர்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நமக்கு அதிகமாக வந்து என்னென்னா ரெயின் நம்பி இருக்கும். பட் என்னென்னா ரெயினை நம்பி தான் அதிகமாக இருக்கிறோம். ஓகேங்களா? அப்போ ரெயினை நம்பி தான் அதிகமாக இருக்கும்போது அப்போ ரெயின் நல்லா பெய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக அக்ரிகல்ச்சர் செக்டரில் we can get a boost up அப்படின்னு சொல்லலாம். ஸோ we can easily achieve the பர்டிகுலர் டார்கெட், அதாவது டபுள் இன்கம்மை டபுள் பண்ணுறது, ஃபார்மர்ஸோட இன்கம்மை டபுள் பண்ணுறத 2022க்குள்ளே அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஏபிளான ஒரு விஷயம் அப்படின்றது இதை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எடிட்டோரியல் போயிடலாம். டு வி நீட் அ ஃபிஸ்கல் கவுன்சில்? இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ஃபிஸ்கல் கவுன்சில் அப்படின்ற ஒரு அமைப்பை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபிஸ்கல் கவுன்சில் அப்படின்ற ஒரு அமைப்பை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம கண்ட்ரியில் ஒரு ஃபிஸ்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் அப்படின்னா நம்மளுடைய இன்கம் அவுட்கம், இதுதான் ஃபிஸ்கல் அப்படின்னு சொல்லலாம். இந்த இதை பர்டிகுலராக மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், வி ஹாவ் சம் ஆக்ட். அது என்ன ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FRPM ஆக்ட் 2003. இந்த பர்டிகுலர் ஆக்டில் என்னென்னா FRPMனா ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2003. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய மேக்ரோ எக்கனாமிக் புக்கில் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்டோட டீட்டெயில் இருக்கும். இல்லை அது நான் போகல அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் லிங்க்கில் போயிட்டு அந்த எடிட்டோரியலில் அந்த ஆர்டிக்கலை போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கணும். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரெல்லாம் நம்மளுடைய ஃபிஸ்கல் ரிலேட்டடாக வந்து உள்ளே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏஜி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபிஸ்கல் ஹெல்த்தை வந்து என்ன பண்ணுவார், மெஷர் பண்ணுவார். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ரிப்போர்ட்லாம் நமக்கு அவர் கொடுப்பார். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் 2 விஷயத்தை பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் FRPM ஆக்டை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். FRPM ஆக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ட்ரியில் 2003 கொண்டு வந்தாங்களா? ஸோ 2003 அந்த ஆக்ட் வந்ததுலேருந்து 2008-9க்குள்ளே நம்மளுடைய ஃபிஸ்கல், ஓகேங்களா, ஃபிஸ்கல் டெஃபிசிட் ஆஸ் வெல் அஸ் ரெவன்யூ டெஃபிசிட், இது ரெண்டையுமே வந்து ரெவன்யூ டெஃபிசிட்டை 0% கொண்டு வரணும். ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 3% ஆஃப் ஜிடிபிக்குள்ளே கொண்டு வரணும். இதுதான் வந்து என்னன்னா நம்மளுடைய டார்கெட். பட் இன்ன வரைக்கும் அந்த டார்கெட்டை நம்ம கரெக்டாக அச்சீவ் பண்ணிட்டோம்னா இல்லை. ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா FRPM ஆக்டை அமெண்ட்மெண்ட் தான் பண்ணுறோமே தவிர அந்த FRPM ஆக்டில் சொன்ன விஷயத்தை நம்ம வந்து என்ன பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணல. ஸோ FRPM ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வகையான ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்தாகணும். அதாவது நீங்கள் பட்ஜெட் இது பண்ணுறதுக்கு முன்னாடி FRPM ஆக்ட் ரிலேட்டடாக நீங்கள் பண்ணுவீங்க. அந்த பர்டிகுலர் விஷயத்தில் ஃபிஸ்கல் மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பர்டிகுலர் டேர்ம் இதை வெளியிடணும். அதுக்கடுத்து ஃபிஸ்கல் ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதாவது லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் என்ன வந்து டார்கெட் பண்ணோம் அதை வந்து நாங்கள் அச்சீவ் பண்ண முடியல பிகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ஸ் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அந்த ரீசன்ஸை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த பட்ஜெட் இது பண்ணும்போது அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஸோ இதுதான் ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நம்மளுடைய ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது. பட் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஃபிஸ்கல் கவுன்சில் அப்படின்ற ஒரு அமைப்பை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பர்டிகுலர் ஃபிஸ்கல் கவுன்சிலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to give a independence. ஓகேங்களா? சரி, இந்த பர்டிகுலர் ஃபிஸ்கல் கவுன்சிலை கொண்டு வரதுக்கு முன்னாடி இதை பற்றி வேறு யாராவது பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13th ஃபினான்ஸ் கமிஷன் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஃபிஸ்கல் கவுன்சிலை கொண்டு வர சொல்லியிருப்பாங்க. இதுக்கடுத்து 14th ஃபினான்ஸ் கமிஷன் அவங்களும் வந்து இந்த மாதிரி ஃபிஸ்கல் கவுன்சிலை கொண்டு வர சொல்லியிருப்பாங்க. இதுக்கடுத்து FRPMோட
ரிவ்யூ கமிட்டி ஓகேங்களா. ரிவ்யூ கமிட்டி அது யாருக்கு பண்ணியிருப்பாங்கன்னா என்கே சிங் அவர் வந்து ரிவ்யூ கமிட்டி ஹெட்டாக இருந்திருப்பார். அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிஸ்கல் கவுன்சிலை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாரு ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஓகே இப்போ வந்து ஃபிஸ்கல் கவுன்சில் மற்ற கண்ட்ரீஸ்லலாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ஃபிஸ்கல் கவுன்சில் கிட்டத்தட்ட ஒரு 50 கண்ட்ரிஸ் கிட்ட இருக்குது. அந்த 50 கண்ட்ரீஸில் ஓகேங்களா ஓரளவுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிஸ்கலை மெயின்டைன் பண்ணுறாங்க ஓகேங்களா த்ரூ தட் ஃபிஸ்கல் கவுன்சில். ஓகே, இப்போ வாட் இஸ் ஃபிஸ்கல் கவுன்சில் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஃபிஸ்கல் கவுன்சில் அப்படின்றது இட்ஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இண்டிபெண்ட்டாக செயல்படணும் ரிலேட்டட் டு ஃபிஸ்கல் மேட்டர் ஓகேங்களா. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொண்டு வர பாலிசியை ரிவ்யூ பண்ணுவாங்க. அண்ட் அந்த பாலிசியை ரிவ்யூ பண்ணி இது எந்த அளவுக்கு வந்து என்னன்னா சூட்டபிள் அப்படின்ற விஷயத்தை இது பண்ணுவாங்க. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்க்ரூட்டினி, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த விஷயத்தில் என்னென்ன மாதிரியான நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்காக வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்படி பப்ளிக்காக அந்த ஸ்டேட்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணும்போது we can கவர்மெண்ட்டை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண முடியும். கவர்மெண்ட்டை ஈஸியாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் வந்து நல்ல பாலிசியை கிரியேட் பண்ணுறதுக்கும் அப்போசிஷன் பார்ட்டி வந்து கவர்மெண்ட்டை அக்கௌண்டபிளாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ஃபிஸ்கல் கவுன்சில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் ஓகேங்களா. அப்போ இப்போ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அண்ட் இப்போ COVID-19 வர்றதுக்கு முன்னாடியுமே நம்ம கண்ட்ரியோட ஃபிஸ்கலோட அந்த ஆக்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. ஆஸ் வெல் அஸ் இந்த COVID-19 வந்ததுக்கு அப்புறமும் நம்ம கண்ட்ரியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபிஸ்கல் ப்ராப்ளம் வந்துகிட்டு இருக்கு. அப்போ இது ரெண்டையுமே நம்ம இது பண்ணணும் அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியை மட்டுமே நம்மளால் இது பண்ண முடியாது. இப்போ இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆர்கனைசேஷன் அண்ட் RBI இவங்களும் வந்து நம்மளுடைய ஃபிஸ்கல் விஷயத்தில் பண்ணுகிறாங்க. பட் அவங்களுக்கு வேறு மாதிரியான ஒர்க்குகள்லாம் இருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் ஃபிஸ்கல் கவுன்சில் அப்படின்றது இண்டிபெண்ட்டாக இந்த பர்டிகுலர் இதுக்கு மட்டுமே கொடுக்கறதுனால நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய ஃபிஸ்கல் இதை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றதா இவர் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறார். அப்போ பர்டிகுலராக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிலேட்டட் டு ஃபிஸ்கல் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி அந்த பர்டிகுலர் விஷயத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிடுவாங்க ஓகேங்களா. அப்படி வெளியிடும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் பாலிசிஸ் கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கலில் இவர் சொல்லியிருக்கிற விஷயம். ஸோ இதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் இதில் வந்து ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை, ஸ்டார்டிங் இட் ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றாரு. அதாவது என்னென்னா இப்போ CAG ஆஃபீஸுக்கு கீழே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ரெடி பண்ணுங்கள். அந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் பட்ஜெட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் பட்ஜெட்டில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் அவங்க ரிவ்யூ பண்ணட்டும். அப்படி ரிவ்யூ பண்ணுறது மூலமாக கிடைக்கிற அந்த அவுட்புட் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபிஸ்கல் கவுன்சில்ஸை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் இவர் சொல்லியிருக்காரு ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கிள். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த நேம் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். அப்போ வாட் இஸ் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்றத பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a huge gap between 14th Finance Commission promised to states and what they have received. அதாவது 14th Finance Commission என்ன பண்ணுவாங்க நம்ம பர்டிகுலர் ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த டேக்ஸ் இதிலிருந்து எவ்வளோ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்ற அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அந்த ரெக்கமெண்டேஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை அந்த இயர் இதுக்குள்ளே கொடுக்குவாங்க ஓகேங்களா. இதுதான் வந்து என்னென்னா சொல்லியிருக்கிற விஷயம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற விஷயம். அதுக்கு முன்னாடி வாட் இஸ் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்றத பார்க்கலாம். அதில் ஃபெடரலிசம்னா என்ன? ஃபெடரலிசம் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட் பி அன் இண்டிபெண்டன்ட் பாடி ஓகேங்களா. அந்த இண்டிபெண்டன்ட் பாடியில் தேர் வில் பி எ கோஆப்ரேஷன் ஓகேங்களா. கோஆப்ரேஷன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே இப்போ ஃபிஸ்கலை பொறுத்த வரைக்கும் ஃபிஸ்கல்னா இப்போ அந்த நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு அவங்க ஏரியாவில் வந்து என்ன ஃபிஸ்கல் இது இருக்குது. பட் என்னன்னா லேட்டஸ்ட்டாக GST அப்படின்றது கொண்டு வந்தாங்க. ஸோ GSTயை பொறுத்த வரைக்குமே தேர் வில் பி எ GST கவுன்சில். இந்த GST கவுன்சில் மூலமாக கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தை நம்ம வந்து என்ஷூர் பண்ண முடியும். பட் இருந்தாலும் என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்றது தான் இங்கே இந்த ஆர்டிக்கலில் பேசுகிறாங்க. அதாவது 14th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து கிட்டத்தட்ட கொடுக்க சொன்ன அமௌண்ட்டில் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்க சொன்ன அமௌண்ட்டு ஜனவரி 2022க்குள்ளே வந்து என்ன 2020க்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 35,000 crore கிட்ட வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு காம்பன்சேஷனாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும். பட் அவங்க கொடுக்காம எப்போ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜூன் 2020 இந்த ஜூனில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அமௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்படி ப்ரொவைட் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14th ஃபினான்ஸ் கமிஷன்
கொடுக்க சொன்ன அமௌண்ட்டில் கிட்டத்தட்ட 4.84 லட்சம் கோடி கிட்ட என்ன விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அந்த ரிப்போர்ட் யார் எடுக்கிறாங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் பாலிசி ரிசர்ச், அவங்க மூலமாக அந்த ரிப்போர்ட் வந்து என்னென்னா வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான பர்டிகுலர் விஷயங்கள்லாம் நடக்கிறது அகைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் இப்போ இந்த COVID-19 வர்றதுக்கு முன்னாடியும் கூட நம்ம கண்ட்ரியோட ஃபிஸ்கல் நிலைமை அப்படின்றது ரொம்ப மோசமாக தான் இருந்தது. ஓகேங்களா. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014-15 ஸ்டேட் கவர்மெண்ட் செலவு பண்ண ஸ்பெண்டிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா ப்ரோக்ராமுக்கும் சேர்த்து 46% தான் வந்து செலவு பண்ணாங்க. பட் கிட்டத்தட்ட இப்போ 64% கிட்ட செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. as well as பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த COVID-19 எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமாக வந்து அவங்களுடைய ஃபிஸ்கலை யூஸ் பண்ணுறாங்க. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்வால்மெண்ட் ரிலேட்டட் டு அந்த ஃபிஸ்கல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் இவர் வந்து வெஸ்ட் பெங்காலோட எம்பி அப்படின்றதுனால வெஸ்ட் பெங்கால் ரிலேட்டட் விஷயங்கள் பேசியிருக்காரு. ஸோ வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் இப்போ அம்பான் புயல் இதெல்லாம் வந்துச்சு. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பீப்புளோட ரெக்யர்மெண்ட் அப்படின்னு கவர்மெண்ட்டோட ரெக்யர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரெக்யர்மெண்ட் வந்து 1.2 லட்சம் கோடி 1.02 லட்சம் கோடி. பட் என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்லி 1000 crores தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃபிஸ்கலில் மிகப்பெரிய லெவலில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து வருது. ஸோ அப்படி இருக்கும்போது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்றது எந்த அளவுக்கு பாசிபிளான ஒன்று அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும். நமக்கு இப்போ ஜிஎஸ்டி அப்படின்றது ஒன்று கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் இது பண்ணுற பிரித்து கொடுக்கறது அப்படின்றது ஒரு சென்ட்ரலைஸ்டு டாக்ஸேஷன் சிஸ்டம்னே சொல்லலாம். ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. பட் இதில் முக்கியமாக வந்து ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ்ன்னு ஒன்றா எக்ஸஸாக போடுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த செஸ்ஸில் தாங்க அதிகமான அமௌண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸஸாகவே கிடைக்கும். அந்த பர்டிகுலர் செஸ்ஸை பிரித்து கொடுப்பாங்களா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு கேட்டால் பிரித்து கொடுக்கறது கிடையாது. அப்படி பிரித்து கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை அவங்களே யூஸ் பண்ணுறாங்க. பட் அதையும் அவங்க யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக சிஏஜியோட ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி ரூபாய் வந்து என்ன கிடப்பிலே கிடக்கு, யூஸ் பண்ணாமே கிடக்குது. ஓகேங்களா. செஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இஷ்யூக்காண்டி இப்போ எஜுகேஷன் செஸ் அப்படின்னா அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை எஜுகேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணும். பட் அந்த எஜுகேஷன் செஸ்லேயே கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி கிட்ட வெட்டியாக கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஏஜி வந்து லாஸ்ட் டைம் ரிப்போர்ட்டே கொடுத்துருப்பார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அந்த ஃபிஸ்கல் இது வந்து என்னன்னா ரொம்ப பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எஃப்ஆர்பிஎம் வந்து அவங்களால வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா அச்சீவ் பண்ண முடியாத நிலைமையில் இருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க ப்ராமிஸ் பண்ண அமௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கலில் இருக்குங்களா. இதை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அண்ட் சொன்ன சில விஷயங்கள் இதுதான் வந்து என்னன்னா இந்த பர்டிகுலர் விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரிஃபார்ம் வித் காஷன். இது பர்டிகுலராக என்னென்ன அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி ஒரு கமிட்டி ரெடி பண்ணியிருப்பாங்க. அது கமிட்டி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிட்டி ஃபார் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் கிரிமினல் லா. இப்போ இந்தியாவில் கிரிமினல் லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஆர்பிசி ஆக்ட். ஓகேங்களா. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் சிஆர்பிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. நம்ம இந்தியாவில் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸை வந்து தடுக்கிறதுக்காண்டி சிஆர்பிசி அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று ஐபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இன்னொன்று இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதெல்லாம் எப்போ கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்டிஷ் காலத்தில் கிரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த எல்லாமே. ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி நீட் அ ரிவ்யூ. ஓகே. எனிவே இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு ரிவ்யூ ஏன்னா எல்லாம் பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வந்தது. நிறைய அமெண்ட்மெண்ட் கூட நம்ம கவர்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இந்த பர்டிகுலர் காலத்துக்கு ஏற்றாப்புல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணி அதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிக் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக வந்து என்ன நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா. கரெக்டான லாவாக நம்ம கொண்டு வரணும். ஓகே. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கமிட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த COVID-19 கிரைசிஸில் கிரியேட் பண்ணதுனால என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் ஷுட் பி அ பப்ளிக் கன்சல்டேஷன். பப்ளிக் கன்சல்டேஷன் அப்படின்னா ஒரு ஆக்டோ லாவோ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் துறையில் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த வல்லுநர்களோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கலந்து ஆலோசிப்பாங்க. அப்போ அந்த பர்டிகுலர் குரூப் அப்படின்றது இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேண்டமிக் சுச்சுவேஷனால அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ இந்த பப்ளிக் கன்சல்டேஷன் அப்படின்றது ரொம்ப லோ லெவலில் நடக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் கமிட்டிக்குன்னு அவங்க கொடுத்த அந்த பர்டிகுலர் டைம் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயமாக தான் இருக்குது. அப்போ இந்த ஆக்டிவிஸ்டாக இருக்கட்டும் இது வந்து என்னென்னா ரிலேட்டட் டு லா அப்படின்றதுனால இந்த
வக்கீல் இவங்கள லாயர்ஸாக இருக்கட்டும். ஸோ இவங்களை அப்ரோச் பண்ணுறது அப்படின்றதும் நமக்கு வந்து ரொம்ப கம்மியான விஷயம்தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இதை வந்து என்ன மேக்ஸிமம் வந்து என்ன டெல்லி பேஸ்டு கமிட்டின்னு தான் சொல்லுவோமே தவிர ஓவராலாக வந்து என்னென்னா எல்லாருடைய ஒப்பீனியனையும் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இது எடுத்துக்காட்டுற ஒரு மீடியமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி விஎஸ் மேலிமத் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருந்துச்சு. அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டை இவங்க வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கல. ஓகேங்களா? அதே மாதிரி ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டின்னு ஒரு கமிட்டி கொண்டு வந்தாங்க ரிலேட்டட் டு பெண்கள் இதுக்காண்டி கொண்டு வந்தாங்க. ஸோ அதையும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பெரிய லெவலில் அப்ஹோல்ட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ அதையும் இந்த ஆர்டிக்கலில் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சாரி பேக்ரவுண்டில் ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அதாவது என்னென்னா லைக் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால் வந்து சவுண்டு கேட்குது. சாரி அடுத்த நியூஸ் போகலாம். ஆஃப்டர் கேமல் பேக் ட்ரோன்ஸ் யூஸ்டு ஃபார் கிராஸ் பார்டர் ஸ்மக்லிங். அதாவது நமக்கு இந்த ஸ்மக்லிங்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்தானில் அந்த கேமல் மூலமாக என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா அந்த பாலைவனத்தில் இந்த மாதிரியான ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிசம் ஸ்மக்லிங்கில் இதெல்லாம் வந்து நடக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ட்ரோன் மூலமாக நடக்கலாம். ஓகேங்களா? ட்ரோன் மூலமாக நடக்கிறத நம்ம கண்ட்ரியில் இப்போ தான் நம்ம கண்டே பிடிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? சாரி கன்சைன்மெண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சைன்மெண்ட் அப்படின்றது பர்டிகுலர் அந்த இன்வாய்ஸுக்கு ஏற்றாப்பில் நம்ம வந்து பொருட்களை அனுப்புறது பேர் தான் கன்சைன்மெண்ட். ஸோ அந்த கன்சைன்மெண்ட் வந்து என்னென்னா ட்ரோன் மூலமாக இப்போ நடந்துகிட்டு இருக்கு கிராஸ் பார்டரில். ஸோ இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செக்யூரிட்டி சப்ஜெக்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? பேப்பர் 3ல் இருக்கும். அதில் நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக எடுத்துட முடியும். அப்போ வி நீட் அ ஸ்மார்ட் பார்டர் மேனேஜ்மெண்ட். நம்ம பார்டர் மேனேஜ்மெண்ட்டில் வி நீட் அ சம் ஸ்மார்ட்னஸ். ஓகேங்களா? வி ஹவ் டு இம்ப்ரூவ் அவர் டெக்னாலஜிக்கல் லெவல் வந்து என்னென்னா நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் இது வந்து ஒரு கான்செப்ட். ஏன்னா ஸ்மக்லிங் வந்து ட்ரோன்ஸ் மூலமாக நடக்கிறது. ஓகேங்களா? ஸோ அது ஒரு நியூ கான்செப்ட். அதுதான் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் சில நியூஸ் எடுக்கல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்குது. ஓகேங்களா? லேண்ட்ஸ்லைட் ஆகி 8 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜியாகிரபி புக்கில் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைடுக்கான ரீசன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் தயவு செய்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த லேண்ட்ஸ்லைடுக்கான ரீசன் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வேர்ல்டு நியூஸ் போயிடலாம். ஸோ வேர்ல்டு நியூஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்க்கி டர்ன்ஸ் ஐகானிக் மியூசியம் ஹாக்கியா சோஃபியா இன்டு மாஸ்க். அதாவது ஹாக்கியா சோஃபியா அப்படின்றது யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் இருக்குங்க. ஸோ யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை பற்றி ஆல்ரெடி நிறையா தடவை பார்த்துருக்கோம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்க்கியில் இருக்குது. ஓகேங்களா? நமக்கு எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹக்கி சோஃபியாவை பற்றி டைரக்ட் ஹக்கியா சோஃபியா ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம். அதர்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹக்கியா சோஃபியா அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இது டர்க்கியில் இருக்கிற இது வந்து 1500 ஓல்டு மானுமெண்ட்டு. இதில் வந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் 2 பேருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மானுமெண்ட்டை ஒரு மியூசியம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹக்கியா சோஃபியாவை ஒரு மாஸ்காக வந்து என்ன பண்ணுறாங்க அந்த கவர்மெண்ட் மாற்றுறாங்க. அண்ட் இது வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுக்குள்ளேயும் வருது. பட் இதை மாற்றுறதுனால என்ன ஆகும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யுனெஸ்கோவோட அப்ரிஷியேஷன் அப்படின்றது சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இதுக்கடுத்து இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா யூஎஸ் இன் நியூஸ் பேட் ஓவர் உய்கர் கிராக்டவுன். உய்கர் அப்படின்றவங்க எப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனாவில் இருக்கிற ஒரு மைனாரிட்டி முஸ்லீம் கம்யூனிட்டி. ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் உய்கர் இஷ்யூ வந்து நிறைய பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த உய்கர் அப்படின்ற மைனாரிட்டி முஸ்லீம் குரூப் எங்கே இருக்காங்கன்னா சைனாவில் ஜின்ஜியாங் ப்ராவின்ஸில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அது தெரிஞ்சால் போதும். இந்த யூஎஸ் சைனா பிரச்சனையில் இந்த பர்டிகுலர் உய்கர் இஷ்யூவும் இருக்குங்க. ஏன்னா அந்த உய்கருக்கு காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் வரான், அது இவன் விட மாட்டான். ஓகேங்களா? அவங்க 2 பேர்த்துக்கு இடையில மறுபடியும் சாங்ஷன்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி நியூஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.